Hi all, this is Saranya, physician associate. Hemorrhagic stroke, அதாவது மூளைக்குள்ள ரத்த கசிவால் வரக்கூடிய பக்கவாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா த்ரூ பை த மெடிசன்ஸ் வி ஆர் கண்ட்ரோலிங் தட் கண்டிஷன். இப்போ அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஓரலாக ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸ் கொடுப்போம். இன்கேஸ் அது கொடுத்தும் சப்சைட் ஆகாத பட்சத்தில் இன்ஃப்யூஷன் மூலயமா அவங்க பிபியை கம்மி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். அதை அவங்க எப்படி டாலரேட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து த டோசேஜ் ஆஃப் த மெடிசன் நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அது கூடவே சேர்த்து ரிவைசிங் த ஆன்டி பிளேட்லெட் ஆர் ஆன்டி கொயாகுலன்ட் மெடிடேஷன். நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மெடிசன்ஸ்லலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அது எதுக்காக அந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துட்டு இந்த மெடிசன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது கூடவே சேர்த்து ஆன்டி எடிமா மெஷர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது மூளைக்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டதுனால கொஞ்சமாக வீக்கம் ஏற்பட்டிருக்கும் மூளை அந்த ரத்த கசிவை சுற்றி. ஸோ அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் சைமல்டேனியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ரத்த கசிவு மூளைக்குள்ளே ஏற்பட்டால் வலிப்பு வரக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்டி எபிலெப்டிக் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வலிப்பு வராமல் தடுக்கக்கூடிய மருந்தையும் சேர்த்து நம்ம சைமல்டேனியஸாக ஆரம்பிச்சிருவோம். இது கூடவே சேர்த்து அவங்க எப்படி இருக்காங்க, ஒழுங்காக அவங்க பேசுகிறாங்களா, நம்ம பேசுகிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களா, அவங்களால சாப்பாடு முழுங்க முடியுதா, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சு பதிலுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அவங்க ஜிசிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் எதுவுமே ஃப்ளக்சுவேஷன் ஆகாத பட்சத்தில் பேஷண்ட் நல்லா இருக்காங்க, இந்த மெடிசன்ஸே டாலரேட் நல்லா பண்ணுறாங்கன்னா ஃபிசியோதெரப்பி மூலமாக அவங்களோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மூவ் ஆகும். இதை பற்றி ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.